ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகர். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன ஹிந்தி படம். படத்தோட நேம் சாவா. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் டிராமா மூவி. இது ஒரு மராத்திய நாவல பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அந்த நாவல்ல சத்ரபதி சிவாஜி அவரோட பையனான சத்ரபதி சாம்பாஜி அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்கள நாவலா போட்டிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி இந்த படத்த எடுத்திருக்காங்க. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சத்ரபதி சிவாஜி இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி காட்டுறாங்க. அவர் இறந்ததுனால முகலாயர்கள் பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. அந்த டைம்ல இந்தியா ஃபுல்லா ஆண்டுட்டு இருந்தது முகலாயர்கள். முகலாயர்களோட அரசனான அவுரங்கசீப். மராத்தியத்த பிடிக்காம இருந்ததுக்கு பெரிய காரணம் சத்ரபதி சிவாஜி. அவர் இறந்ததுனால மராத்தியத்த ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி முகலாயர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அவங்களோட கொண்டாட்டம் அப்புறம் கணிப்ப காலி பண்ற மாரி சத்ரபதி சிவாஜி அவரோட பையனான சத்ரபதி சாம்புஜி முகலாயர்களோட ஒரு முக்கியமான பிளேஸ அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி டோட்டலா அந்த இடத்தையே காலி பண்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் அவுரங்கசீப்புக்கு தெரிய வருது. அவரு ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்டா புதுசா ஒரு பெரிய எதிரி வந்து உருவாகியிருக்கான். அவன எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த யூகங்கள யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் முகலாயர்களோட முக்கியமான இடத்த அட்டாக் பண்ண சந்தோஷத்தோட சத்ரபதி சாம்புஜி திரும்பி மராத்தியத்துக்கு வராரு. அங்க வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிட்டு, அவுரங்கசீப்ப எப்படி திரும்பி ஃபேஸ் பண்றது? முகலாயர்கள எப்படி காலி பண்றதுங்கிறதுக்கு ஏத்த மாரி போர் யுத்திகள்ல சாம்புஜி இறங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, சாம்புஜி எப்படி வீரமா முகலாயர்களை எதிர்த்தாரு. அவரு சுத்தி நடந்த சூழ்ச்சி, அதுல எப்படி அவரு வீழ்த்தப்படுறாரு. இந்த மாரி அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுற படம் தான் சாவா. என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் டிராமாஸ் பிடிக்கும். நார்த்ல ரிலீஸ் ஆகுற அந்த மராத்தியர்கள், அந்த ராஜபுத்திரர்கள் இத பேஸ் பண்ணி அந்த என்விரான்மென்ட்ல ரிலீஸ் ஆகுற ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க இந்த படத்த ட்ரை பண்ணலாம். இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம்.